அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா என்ற வணக்கத்தை இந்த பகுதியில் துவக்கி வைக்கும் முகமாக நாம் எல்லாம் குழுமியிருக்கிறோம். இந்த ஜும்மாவை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய ஒரு ஆணி வேராக இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஜும்மாக்கள் தான் அமைந்திருக்கின்றன. இந்த ஜும்மாவுடைய தொடர்பின் காரணமாகத்தான் வாரத்திற்கு ஒரு முறையாவது அல்லாஹுடைய வசனங்களை கேட்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை கேட்கிறோம், மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு காட்டுகிறோம் என்றால் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இந்த தொடர்பின் மூலமாகத்தான் நம்ம இன்றைக்கி மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஜும்மான்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் என்னைக்காவது வருவார்கள் போவார்கள் அப்படி ஆயிரும். அந்த ஒரு அடித்தளத்தை இஸ்லாம் மார்க்கம் ஜும்மாவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறது. இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் அவங்க ஜும்மா தொழுததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை ரகசியமாக தொழுது ஆதாரம் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தொழுதார்கள், ஜும்மா தொழுதார்கள் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. ஏனென்றால் அவங்க ரகசியமான முறையில் ஒரு நபித்தோருடைய அர்க்கமுடைய வீட்டில் போய் தான் என்ன செய்வாங்க, சந்திப்புகள் வணக்க வழிபாடுகள்லாம் செய்து கொள்வார்கள், எதிரிகளுடைய அச்சம் இருந்த ஒரு காரணத்தினால. அதனால் அவங்க ஜும்மா தொழுதாங்க, நாங்கள் ஜும்மா தொழுதோம் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்புகளை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம் வரைக்கும் ஜும்மாங்கிறது மக்காவில் நடந்ததற்கு என்ன இல்லை, எந்த ஒரு சான்றும் கிடைக்கவில்லை. முதலாக ஜும்மா எங்கே நடக்கிறது என்று சொன்னால் மதீனாவில் தான் ஜும்மா ஃபஸ்ட் நடக்கிறது. எப்போ நடக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, அப்போ நடக்கலை. அதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலத்திலேயே மதீனாவில் ஜும்மாவை ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஆரம்பித்தாங்க என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த ஹஜ்ஜுடைய சீசனில் பல ஊர்க்காரங்கள் வருவாங்க. ஏன்னா நமக்கு எப்படி ஹஜ்ஜு கடமையாக இருந்ததோ அந்த ஜாஹிலியா மக்களும் ஹஜ்ஜு செய்வார்கள். காஃபிர்கள் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் நபியுடைய ஒரு வழிமுறை என்கிற அடிப்படையில் அவங்களும் ஹஜ்ஜு செய்வார்கள். பல பகுதிகளில் இருந்து அவங்க முறை பிரகாரம் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி பல ஊர்களில் இருந்து மக்காவுக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எந்தெந்த ஊர்களிலேருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க என்பதை விசாரித்து அவங்கள போய் தனியாக சந்திப்பாங்க. ஏன் அந்த நேரத்தில் சந்திக்கிறாங்க என்று கேட்டால், அந்த புனிதமான அந்த நாட்களில் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அந்த ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறதுனாலையும் புனிதமான மாதமாக இருக்கிற காரணத்தினாலேயே இந்த மாதத்தில் நம்ம யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது என்ற ஒரு கொள்கை அவங்களுக்கு இருந்த காரணத்தினால அவங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சாதாரணமாக சந்திப்பாங்க. பல ஊர்கள்லேருந்து மக்கள் வருவாங்க. வர்ற மக்களையெல்லாம் சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். அதுக்கு எந்த ஒரு அவங்க தெரிஞ்சால் கூட விட்டுருவாங்க. தெரிஞ்சால் கூட எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் இந்த மாதத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அடுத்து ஹஜ்ஜிக்கு மக்கள் வரமாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு வராமல் இருந்தாங்கன்னா வருவாய் போயிடும். அந்த மக்காவுடைய வருமானம் எதில் இருக்கிறது, அன்றைக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகள் மூலமாக கொண்டு வந்து கொட்டப்படுற அந்த நிதி ஆதாரங்களில் தான் அவங்க வாழ்வு ஆதாரமே ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் வெளியூர் மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவதை தடுக்கிற மாதிரி ஆயிரும் என்ற காரணத்தினால வெளியூர் வாசிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு எந்த இடையூறும் அந்த நேரத்தில் மாத்திரம் பண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மதீனாவில் இருந்து ஒரு கூட்டத்தார் வந்து ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிற நேரத்தில் போய் பல ஊர்க்காரங்களை சந்தித்த மாதிரி மதீனாவை சேர்ந்தவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து தாவா செய்கிறார்கள். அதில் அப்படி சந்தித்ததில் ஒரு குறிப்பிட்ட முதல்ல ஒரு 12 பேர் வருகிறார்கள், அதுக்கு பேர் 40 பேர் வருகிறார்கள். இப்படி 2-3 வருஷத்தில் கொஞ்சம் மக்கள்லாம் திரள ஆரம்பிச்சிட்டாங்க.
வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சந்திப்பு மாத்திரம் இல்லாமல் அவங்க கலிமா சொல்லி முஸ்லீமாக ஆயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டுட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்களா, போன பிறகு அங்கே உள்ளவங்க ஜும்மா நடத்துகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தான் இருக்கிறாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி போகலை. ஆனால் மதீனாவில் முஸ்லீம்கள் உண்டாயிட்டாங்க. மதீனாவில் இங்கே இருந்த மாதிரியான அச்சுறுத்தல் கிடையாது, மக்காவில் இருந்த மாதிரியான ஒரு பயம் அச்சுறுத்தல் கிடையாதுங்கிற காரணத்தினால அவங்க என்ன அதில் நல்ல நல்ல கோத்திரத்தார் வந்திருந்தாங்க. மதீனாவில் தலைமைத்துவம் வாய்ந்தவர்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அவங்க பயமற்று வாழக்கூடிய ஒரு நிலைமை மதீனாவில் இருந்தது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மதீனாவில் தான் ரசூலுல்லாஹ் வர்ற முன்னாடியே முதல்ல ஜும்மா வந்து நடத்தப்படுகிறது. அது யார் நடத்தினா எங்கே நடத்தினா என்பதற்கு ஒரு சம்பவம். காப் இப்னு மாலிக் என்று ஒரு சஹாபி, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் உள்ள சஹாபி, பத்ர்லாம் கலந்து கொண்டவர். இந்த தபூக்கு போகிற கூட அவர் போகாமல் ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சுருப்பாங்கல்ல சில நாட்களுக்கு, அந்த அதில் ஒரு ஆள் அவர் காப் இப்னு மாலிக் என்பவர். அந்த சஹாபி தள்ளாத வயசு வந்த உடனே அவர் மகன் என்ன செய்வார்னா ஜும்மாவுக்கு அழைச்சிட்டு போவார். 5 வேளைக்கும் போக முடியாது, பார்வையெல்லாம் குறைஞ்சி போச்சு, தள்ளாத வயசு ஆகிட்டார். வெள்ளிக்கிழமை காப் இப்னு மாலிக்குடைய மகன் என்ன செய்வார்னு கேட்டால், காப் இப்னு மாலிக் அவர்களை ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவார். அப்படி அழைத்துட்டு வரும்போது ஜும்மாவுடைய பாங்கு சத்தை கேட்ட உடனே அவர் காப் இப்னு மாலிக் சொல்வார், அஸத் இப்னு ஸுராரா என்பவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகம்பார். பாங்கு சொன்னால் பாங்குக்கு பதிலையும் சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னு கேட்டால், அஸத் இப்னு ஸுராரா என்பவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அப்படின்ட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போது பாங்கு சத்தம் கேட்ட உடனே என்ன செய்வார், இந்த வார்த்தையை வந்து வாப்பா சொல்கிறார், காப் இப்னு மாலிக் சொல்கிறார் மகன்கிட்ட. அப்போ மகன் என்ன செய்கிறார், 2-3 அதை பார்த்துவிட்டு கேட்குறாரு, எதுக்கு அவண்டி நீங்கள் பாங்கு சொன்ன உடனே அஸத் இப்னு ஸுராரா என்பவருக்கு எதுக்கு துவா செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் தான் எங்களுக்கு முதல் ஜும்மா நடத்தினவர். அஸத் இப்னு ஸுராரா என்பவர் தான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு மதீனாவில் முதலாக எங்களுக்கு ஜும்மா நடத்தினார். இந்த பாங்கு சத்தம் கேட்டோன்னு எனக்கு அவர் யாவும் வந்துடுது அப்படிங்கிறார். எங்கே நடத்துனீங்கன்னு கேட்கும் பொழுது, மதீனாவுக்கு வெளியே உள்ள கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் நாங்கள் ஜும்மா நடத்துவோம். பள்ளிவாசல்லாம் கிடையாது, ஜும்மாண்டா பள்ளியில் தான் நடத்தணும்னா சில பேர் தப்பு வழங்கியிருக்காங்களா, அப்படிலாம் கிடையாது. பள்ளிவாசலாக தான் இருக்கணும், வகுப்பு செய்யப்பட்ட இடமா இருக்கணும், அது மாதிரி இடத்துல தான் ஜும்மா, அப்படிலாம் கிடையாது. யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துல போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எல்லாம் வாங்க வெள்ளிக்கிழமை தொழுது வந்துடுவோம் என்று அவங்களுக்குள்ளே பேசி அந்த ஜும்மா நடத்துகிறாங்க. இந்த ஜும்மாங்கிற இந்த முறையெல்லாம் வந்து அவங்களா சுயமாக செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேருந்து பாடம் கட்டுட்டு வந்து தான் நடத்துகிறாங்க. அதனால் ரசூலுல்லாஹ்வுடைய நேரம் இதை பார்த்து அங்கீகரிச்சாங்கன்னா நம்ம ஆராய தேவையில்லை. ஏன்னுட்டா இப்படி புது ஒரு வணக்கத்தை அவங்க செய்கிறாங்க என்று சொன்னால், தொடர்ந்து செய்கிறாங்க என்று சொன்னால், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு கிளாஸ் நடத்தி சொல்லி அனுப்பியிருப்பாங்க என்பது தான் அதில் சரியான புரிதல் என்ற வகையில் அந்த அஸத் இப்னு ஸுராரா தலைமையில் என்ன செய்கிறாங்க, காப் இப்னு மாலிக் மாதிரியான மூத்த சஹாபாக்கள் எல்லாம் ஜும்மா தொழுகையை மதீனாவில் நடத்துகிறாங்க. அப்போ முதல் ஜும்மா எங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் மதீனாவுக்கு வெளியில் தான் நடக்கிறது. உலகத்திலே முதல் இஸ்லாம் மார்க்கத்திலேயே முதலாவது ஜும்மா தொழுகை என்பது மக்காவிலே நடக்கவில்லை, மதீனாவுடைய சிட்டியிலே நடக்கவில்லை. மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒதுக்குப்புறமான பகுதியில் உள்ள கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு வெட்ட வெளியில் தான் அவங்க ஜும்மா தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். அப்போ இந்த காப் இப்னு மாலிக்குடைய மகன் கேட்பார், பாப்பாட்ட கேட்பார், சுமார் எத்தனை பேர் அந்த நேரத்தில் இருந்திருப்பீங்க, ஜும்மா தொழுதிங்களே எத்தனை பேர் இருந்திருப்பீங்கன்னு. ஒரு 40 பேர் சுமார் இருந்திருப்போம், அவ்வளோதான் உண்டாக்கியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்க. ஜும்மாவுக்கு 40 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கு 40 பேர் நாங்கள் இருந்தோம் என்று இவர் 40 அளவுக்கு இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போ சின்ன 40 பேர் கொண்ட ஒரு குழுவை கொண்டு தான் முதல்ல உலகத்தில் என்ன செய்யப்படுது, ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது. ஜும்மாவுடைய வரலாறில் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், முதல் ஜும்மா நடந்தது அந்த பள்ளிவாசலில் கிடையாது, மதீனாவிலையும் கிடையாது, மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு திறந்த வழி பகுதியில் தான் நடந்தது. அந்த ஜும்மாவை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் துவக்கி வைக்கல, ஒரு சஹாபியை கொண்டு தான் அந்த ஜும்மா என்ன செய்கிறது, இஸ்லாமிய வரலாற்றில் வந்து அது இடம் பிடிக்கிறது. அதுக்கடுத்து இரண்டாவதாக எங்கே ஜும்மா நடக்குது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்துடுறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்களா. மதீனாவுக்கு வந்தவங்க நேராக மதீனாவுக்கு வரல, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க மதீனாவுக்கு வரவில்லை. மதீனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நம்ம எக்ஸ்டென்ஷன் ஏரியா நம்ம ஊர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பனு அம்ருங்கிற ஒரு கூட்டத்தார் வசிக்கக்கூடிய
குபா என்று ஒரு பகுதிக்கு பேர் குபா. அந்த குபா என்கிற பகுதியில் போய் தான் முதல்ல தங்குறாங்க. ஏன் அங்கே போய் தங்குறாங்கன்னு கேட்டால், அந்த குபாங்கிற ஏரியாவில் தான் ரசூல்லாவுடைய தாய் வழி சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. ரசூல்லாவுடைய அம்மா வந்து மதீனா, ரசூல்லாவுடைய வாப்பா வந்து மக்கா, அப்துல்லாவுடைய ஊர் வந்து மக்கா, ஆமீனாவுடைய ஊர் வந்து மதீனா. மதீனாவில் எங்கேன்னு கேட்டால் பனு அம்ருங்கிற கோத்திரத்தார் தான் ரசூல்லாவுடைய தாய் வழி குலத்தார்கள். அப்போ நம்ம குலத்தை சேர்ந்தவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி என்ன செய்கிறாங்க, அந்த குபாவில் அங்கே தங்குங்கிறாங்க. குபாவில் தங்கி என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருந்து அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. இஸ்லாத்தில் முதல்ல கட்டின பள்ளிவாசல் அதுதான், மஸ்ஜித் நபவி கூட கிடையாது. ரசூல்லாவுடைய புனித பள்ளின்னு சொல்கிறோமே, அது கூட கட்டினது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மதீனாவுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குபா என்கிற பகுதியில் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு பள்ளிவாசலை வந்து அவங்க எழுப்புறாங்க. அந்த பள்ளிவாசலை எழுப்பி என்ன செய்கிறாங்க, அங்கேயே தொழுகையெல்லாம் நடத்துகிறார்கள், அங்கே ஜும்மாவும் நடத்துகிறார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு நடத்தின முதல் ஜும்மா எது, அந்த குபா பள்ளி தான். அது மஸ்ஜிதுல் ஜும்மான்ற பேர் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இப்போ அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னது, ஜும்மா பள்ளின்னு பேர். அப்போ மஸ்ஜிதுல் ஜும்மாங்கிற பேரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறத, அதுதான் ரசூல்லாவுடைய இந்த மஸ்ஜித் நபவியில் ஜும்மா நடத்துறதுக்கு முன்னாடி, தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி மதீனாவில் முதலில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தக்குவாவுடைய பள்ளியில் தான் நிற்கணும், கெட்ட பள்ளியில் நிற்காதுன்னு ஒரு வசனத்தில் 9வது சூரான்ல அதில் கூட எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பள்ளிவாசல் தான் பாராட்டி சொல்லுவான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப காலத்திலிருந்த தக்குவா அடிப்படையில் நிர்மாணிக்க பள்ளி தான் அஹக்வான் தக்குவ பிஹி, நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று ஒரு பள்ளியை பற்றி அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறானே, அந்த பள்ளி இந்த பள்ளி தான். எது, குபா பள்ளி தான். அந்த குபாங்கிற பகுதியில் கட்டப்பட்ட குபா பள்ளிவாசல் என்று மக்கள் அறிந்து வச்சுருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறவங்க கூட அங்கே போய் என்ன செய்வாங்க, சில தொழுகை அங்கே தொழுவதற்கு அந்த சிறப்பும் கிடையாது. மஸ்ஜித் நபவியில் உள்ளது தான் சிறப்பு இருக்கிறது. ஆனால் மக்கள் என்ன செய்வாங்க, அங்கே போய் தொழுதாலும் கூடுதல் நன்மை இருக்குது என்று நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. அப்போ மஸ்ஜித் குபாவில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜும்மா நடத்தப்படுது. மதீனாவில் நடத்துகிற, உலகத்தில் நடத்தப்பட்டதுன்னா 2வது ஜும்மான்னு வைத்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் நடத்தின முதல் ஜும்மா எதுன்னு கேட்டால் அந்த குபாவில் தான் அந்த ஜும்மாவை அவங்க நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நாளைக்கு அங்கே சில நாட்கள் தங்கி இருந்த பிறகு இதை விட முக்கியமான பிரதானமான பகுதியில் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும், அந்த ஊரின் மைய பகுதியில் நம்ம இருக்க வேண்டும், அங்கே போய் இருந்தால் தான் தாவாவுக்கு மற்ற எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் என்பதற்காக வேண்டி தான் இந்த மதீனாவில் இப்போ மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அந்த பகுதிக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே மாற்றிக்கிறோமேன்னு சொல்லி வர்றாங்க. வந்து ஒரு அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது. அதை ரசூல்லா என்ன செய்வாங்க, விலைக்கு கேட்பாங்க. சும்மா தருவாங்க அந்த சகோதரர்கள், சும்மா வாங்க மாட்டேன், விலைக்கு தான் வாங்குவேன் என்று சொல்லி விலை கொடுத்து, ரசூல்லா சொந்த காசை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் தான் மஸ்ஜித் நபவின்னு இப்போ சொல்கிறோம்ல, அந்த பள்ளி வாசல் கட்டப்பட்டுச்சு. அங்கே நடத்து 3வது ஜும்மா. முதல் ஜும்மாங்கிறது ஊருக்கு வெளியே நடத்துது. 2வது ஜும்மா என்பது அதுவும் ஊருக்கு வெளியே உள்ள குபாங்கிற பள்ளியில் நடந்தது. மஸ்ஜித் நபவியில் நடத்துகிற ஜும்மா வந்து 3வது ஜும்மா தான். அது முதல் ஜும்மா கிடையாது. அங்கே தான் ஜும்மாவை கொண்டு சொல்ல ஆரம்பித்தாருன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 ஜும்மாக்கள் வந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருந்தது. இது ஒரு ஜும்மாவுடைய வரலாறில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக மதீனாவை தவிர வந்த பிறகு 2 இடத்துல ஜும்மா, ஒன்று மதீனா, இன்னொன்று குபா. அங்கே தான் முஸ்லீம் இருக்கிறாங்க. ஜும்மா நடத்துகிறாங்க, முஸ்லீம் சமுதாயம் இருக்கணும், மக்கள் இருக்கணும், அதுக்கு தலைமை இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் ஜும்மா நடத்த முடியும். உலகத்தில் எங்குமே ஜும்மா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே அவங்க வந்து எல்லா ஊர்லையும் இஸ்லாம் பரவலை, அவங்களே விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அங்கே மக்காவில் ஜும்மா நடத்த முடியாது, மதீனாவில் தான் நடத்த முடியும். எப்போ மற்ற ஊரெலாம் நடத்த முடியும் என்று கேட்டால், பல பகுதியில் உள்ளவர்களும் இஸ்லாத்தை தழுவி அங்கே ஒரு ஜமாத்துகள், அங்கே ஒரு கூட்டம் உருவான பிறகு, முஸ்லீம்கள் சமுதாயம் உண்டான பிறகு தான் ஜும்மா நடத்த முடியும் என்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்ந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த 2 ஜும்மா தான் நடந்துச்சு மதீனாவில். ஒன்று மஸ்ஜித் நபவி, இன்னொன்று இந்த குபாங்கிற ரசூல்லா முன்னாடி ஆரம்பித்து வச்சாங்கல்ல, அந்த தெருவில் நடத்துகிற ஜும்மா விட்டுட்டாங்க. அது கண்டினியூவாக நடக்கலை. அந்த ரசூல்லா வருவதற்கு முன்னாடி தான் ஊருக்கு வெளியில் கூழாங்கல் பகுதியில் போய் செஞ்சாங்களே தவிர, பள்ளிவாசல்னு வந்த பிறகு தேவைகள் விட்டுட்டாங்க. இருந்தது 2 ஜும்மா தான். அதுக்கு பிறகு ஜும்மாண்டு எப்போ மறுபடியும் வெளியில் பரவுது என்று கேட்டால், ரசூல்லா அப்படி முகமதுன்னு வந்துட்டாராம், அவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இப்படி கேள்விப்பட்டு பல ஊர்களில் இருந்து என்ன செய்வாங்கன்னா சந்திக்க வருவாங்க. எதுக்கு சந்திக்க வருவாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை ஓரளவுக்கு புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கும் வருவார்கள், அல்ல அறிந்து கொள்வதற்கு. என்னதான் இவர் சொல்கிறாரு கேட்போமே, சும்மா சந்திச்சுட்டு போயிடுறது. என்ன உங்கள் கொள்கை என்ன, எதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு உங்களை விரட்டி விட்டாங்க,
எதுக்கு நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க, உங்கள் கொள்கை என்ன என்று கேட்பதற்காகவும் பல பகுதிகளில் இருந்து சஹாபாக்கள்லாம் பல அன்றைக்குள்ள நபித்தூழர்கள்லாம் வருவாங்க. அப்படி வந்ததில் அப்துல் கைஸ் என்று ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அப்துல் கைஸ் கூட்டம் தான் முதல்ல மதீனாவுக்கு வந்த வெளியூர்லேருந்து வந்த ஒரு கூட்டத்தார். அப்துல் கைஸுங்கிறவங்க அது பெரிய ஒரு சமுதாயம். அவங்க எங்கே உள்ளவங்கண்டா பஹ்ரைன்கிற நாட்டு, இப்போ பஹ்ரைன்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து ஜுவாசான்றதுக்கு பேர், இன்றைக்கி அதுக்கு பேர் பஹ்ரைன் நாடுங்கிறாங்கல்ல. அந்த பஹ்ரைன்கிற பகுதியில் தான் அப்துல் கைஸுங்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து ரசூலுல்லாவை சந்தித்து இஸ்லாத்தை அறிந்து தாங்களும் பின்பற்றி மக்களுக்கும் எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தோடு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்க வருவாங்க. சந்திக்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் சொல்கிற கரெக்டு தான், நாங்கள் முஸ்லீம் ஆகிடுறோம், எங்களுக்கு சில தெளிவான கட்டளைகள், அடிக்கடி எங்களுக்கு வர முடியாது, தெளிவான கட்டளைகள் எங்களுக்கு சொல்லுங்கன்னொன்னே சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து வர்றதா இருந்தால் நடுவில் வந்து குறைஷ் கோத்திரத்தார கடந்தான் நாங்கள் வரணும். பஹ்ரைன்லேருந்து பஹ்ரைன் சவுதியெல்லாம் ஒட்டி தானே இருக்குது. அப்போ போய் அந்த இந்த முலர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குறைஷுக்கு பேர். முலர் கோத்திரத்தார் இடையில் இருக்கிறாங்க. நாங்கள் உங்களை நோக்கி வரணுன்னா எங்களை அடித்து சித்திரவதை பண்ணிவிடுவாங்க, எங்களுக்கு அடிக்கடி வர முடியாது, அதனால எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவுரை எங்களுக்கு சொல்லிடுங்க, அதை வச்சு நாங்களே நடந்துக்கிறோம் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில போதனைகளை சொல்லி அனுப்புவாங்க. இவங்க போன உடனே முதல் ஜும்மா வெளியில் ஆரம்பித்த ஜும்மா தான். மதீனாவுக்கு வெளியே உலகத்திலே முதலான ஜும்மா எங்கே நடக்குது, பஹ்ரைனில் நடக்குது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கோத்திரத்தை வர எங்கெல்லாம் இஸ்லாத்தை தழுவி கொண்டு வருகிறார்களோ அங்கே எல்லாம் ஜும்மாக்கள் நடத்துனாங்கன்னு குறிப்பில்லாட்டாலும் அப்படி தான் நடந்திருக்கும். எல்லா ஊர்லேயும் ஜும்மா உண்டானுச்சுல, பஸ்ரா, கூஃபா, இங்கே எல்லாம் இஸ்லாம் பரவுகிறதோ அங்கே எல்லாம் ஜும்மாக்கள் ஆரம்பித்தது. ஆனால் முதல் ஜும்மா மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ஜும்மா நடத்தின பிறகு நடத்தப்பட்ட முதல் ஜும்மா எதுன்னு கேட்டால் பஹ்ரைனில் உள்ள ஜுவாசா, பஹ்ரைன் பகுதியில் உள்ள ஜுவாசாவில் அப்துல் கைஸ் கூட்டத்தார்கள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை தழுவிட்டு போய் அங்கே உள்ள மக்களுக்கு தொழுகை நடத்துவதற்காக ஒரு ஜும்மாவை ஏற்பாடு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் வருகிறது. அப்போ ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஆரம்ப காலத்தில் இப்போ மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் ஜும்மா கிடையாது. மதீனாவுக்கு வந்து சில வருஷங்கள் வரைக்கும் கூட அந்த 2 ஜும்மா தான். அதுக்கு பிறகு பஹ்ரைனில் வருகிறது. அந்த கடைசி 4-5 வருஷத்துலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுனது இஸ்லாம். வந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தவனெல்லாம் பரவலை. இவரே விரட்டப்பட்டு வந்திருக்காரு, அதில் சேருவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு விரட்ட தப்பிச்ச பிடிச்சன்னு வந்திருக்கிறாங்க. அவரை போய் சந்தித்து சப்போர்ட் பண்ண யாரும் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ஸ்டெடி ஆகிட்டாங்க, மதீனாவில் அவங்கள நோக்கி மக்கள்லாம் திரும்பிட்டாங்க, அவங்க கை ஓங்கிருச்சு என்று கேள்விப்பட்ட பிறகு தான் ஒவ்வொரு கூட்டத்தாராக வந்து 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 சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போவார்கள். போய் அங்கே ஜும்மாவை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த ஜும்மாங்கிற ஒரு விஷயம் வந்து துவக்கத்தில் சின்ன புள்ளியாக ஆரம்பித்தாலும் இன்றைக்கு என்ன இருக்குது, முஸ்லீம்கள் பகுதியில் ஜும்மா இல்லாமல் கிடையாது. ஜும்மா தான் அவசியங்கிற அளவுக்கு இணைஞ்சிருச்சு ஆகிவிட்டது. இந்த ஜும்மாவின் மூலமாக மார்க்கத்தை சொல்வதற்கு வழிமுறை இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஜும்மாவில் நிறைய தவறுகள் பண்ணாங்க. யார் தவறு பண்ணான்னு கேட்டால் அரசாங்கத்தில் இருந்த ஆட்சியாளர்கள், முஸ்லீம் ஆட்சியாளர்கள், முஸ்லீம் அல்லாத எதிரிகள் கிடையாது. முஸ்லீம் ஆட்சியாளர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஜும்மா வந்து கிராமங்களில் நடத்தக்கூடாது, பெரிய சிட்டியில் தான் நடத்தணும், அரசாங்கத்துடைய அதிகாரி தான் நடத்துவார், கலெக்டரு, தாசில்தார். ஏன்னு கேட்டால் இது ஒரு பயான் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதில் அரசாங்கத்தை எதாவது பேசி விட்டாங்கன்னா கிராமங்களில் என்னத்தையாவது பேசி விட்டு மக்களை தூண்டி விட்டு ஒரு புரட்சி ஏற்படுத்தினா என்ன செய்கிறது என்பதற்காக வேண்டி ஜும்மாவில் கை வச்சாங்க. யார் முஸ்லீம் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் எங்கேயும் ஜும்மா நடத்தாமல் ஆக்கினார்கள். இந்தியா உள்பட மதஹப் கிதாபுகளில் பெருநகரங்களில் மட்டும்தான் ஜும்மா நடத்த வேண்டும், சுல்தான் அனுமதி பெற்று தான் நடத்த வேண்டும்னு ஹனஃபி மதத்துறையில் முத்தாரில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஹனஃபி மதஹப் கிதாபுலாம் என்ன இருக்குது, சுல்தானுடைய அவுரங்கசீப் இருந்தாலும் அவருடைய பர்மிஷன் வாங்கணும். எதுக்குன்னு கேட்டால் அந்த ஜும்மாவில் என்னத்தையாக பேசி மக்கள் அரசாங்கத்துக்காக தூண்டி விட்டாங்கன்னா இவங்க ஆட்சியில் இருக்க முடியாது, ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டிடுவாங்க என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த ஜும்மாவில் நிறைய இடைஞ்செல்லாம் பண்ணி விடலை. ஜும்மாவை எல்லா பக்கமும் பரவணுங்கிற ஒரு விஷயத்தை நினைஞ்சாங்கன்னா அழித்து நாசமாக்கினார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், அந்த கலீஃபாக்கள் காலத்துக்கு பிந்தி வந்த ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய இடங்களில் தான் என்ன செய்யணும், ஜும்மாவை நடத்தணும். பெரிய இடங்களில் யார் நடத்தணும்னா அரசாங்க அதிகாரி தான் நடத்தணும். கலெக்டர் தான் ஜும்மா நடத்துவார். அப்போ கலெக்டர் வந்து அரசுக்கு எதிராக பேசுவாரா, தாசில்தார் வந்து அரசுக்கு எதிராக அது பேசுவாரா, தூண்டி விடுவாரா? விட மாட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆளுக்கு பயன் பண்ண விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஜும்மாக்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னா சுருக்குனாங்க.
விரிவடைஞ்சிக்கிட்டே போன ஜும்மா என்ன செய்யுதுன்னு கேட்டால், முஸ்லீம் ஆட்சியாளர்கள் சுயநலத்துக்காக வேண்டி இந்த ஜும்மாவில் கை வச்சு அதுலேயும் மதுஹப் அஜர்த்துமார் கூட ஃபத்வா கொடுக்க சொல்கிறாங்க. இந்த ஃபத்வா கொடுத்து அஜர்த்துமார் தானே அவங்க என்னமோ சொன்னால் கூட அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டு மார்க் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பெருநகரங்களில் ஜும்மா நடத்தணும், சின்ன நகரம் நடத்தக்கூடாது, மன்னருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஜும்மா நடத்தக்கூடாதுன்றலாம். அதுக்கு ஃபத்வா கொடுத்தவங்க யார் உயிருக்கு பயந்துக்கிட்டு அல்லது வேறு ஏதாவது உலக ஆதாயத்துக்காக வேண்டி நினைஞ்சாங்க, தப்பாக ஃபத்வா கொடுத்தாங்க. அவங்க மனசாட்சிக்கு எதிராக தான் அந்த ஃபத்வா கொடுத்தாங்க. ஜும்மா அப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஊருக்கு வெளியில் ஜும்மா நடத்திருக்காங்களே, ஆட்சியாக இருந்துச்சு, அதிகாரமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இடத்துலையே முதல் ஜும்மா அப்படி தான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த வரலாறுகளுக்கெல்லாம் மாற்றமாக என்ன செஞ்சாங்கன்னா, ஜும்மாவை பல இடங்களில் நாசமாக்கினார்கள். அந்த ஒரு வேலையை செஞ்சாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டில் அப்படி தான் இருந்துச்சு. அந்த முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி போகிற வரைக்கும் பெரிய ஊர்கள்லாம் ஜும்மா, சின்ன ஊர்கள் நடத்தக்கூடாது, சின்ன ஊர்களில் ஜும்மா நடத்தக்கூடாது என்று சட்டம் போட்டு வைத்திருந்தார்கள். ஜும்மாங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கல. எப்பயும் இவங்களுடைய ஆதிக்கம்லாம் எடுபட்டு போச்சு. இன்றைக்கி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு நாடுகளில் ஜும்மா நடத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் அனுமதி கொடுப்பாங்க. எப்படி அனுமதி கொடுப்பாங்கன்னு கேட்டால், அந்த வாரம் என்ன பேசணும்னு பிரிண்ட் அவுட் எடுத்து அஜித்துக்கு கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரை வச்சு தான் படிக்கணும். அது எல்லா பள்ளியும் ஒரே மாதிரி பேசுவாங்க. என்ன பேசணும் என்பதை யார் முடிவு செய்வா? எதுக்கு இந்த ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், எதுக்கு ஆக்கிட்டாங்கன்னு பாருங்கள். மன்னர் என்னென்ன வார்த்தையெல்லாம் வரக்கூடாத வார்த்தையெல்லாம் குறிப்பிடுவாங்க. இன்னென்ன வார்த்தையெல்லாம் வரக்கூடாது, பலஸ்தீன் வந்துடக்கூடாது, அதை சொல்லிடக்கூடாது, இதை சொல்லி அமெரிக்கான் வரக்கூடாது, இஸ்ரேல் ஜும்மாவில் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்று அந்த பார்லிமெண்ட்லாம் அன்பார்லிமெண்ட் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்டில் சேர்த்துட்டாங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறதா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி சர்த்து போட்டு அந்த ஜும்மாவுடைய உரைகளை பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யும், வியாழக்கிழமை எல்லா இமாம்களுக்கும் போயிடும். அவர் நல்ல மனப்பாடம் பண்ணி அதை கையில் வச்சு என்ன செய்வார், மனப்பாடமாக பண்ணுற மாதிரி பண்ணுவார், பார்த்தா படிப்பார். அது ஜும்மாவுடைய உரையில் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே மாதிரி ஒன்று அனுப்புறதுக்கு போல் என்ன செய்வாங்கன்னா ஒரு 5 அனுப்புவாங்க, அதில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்குவார் அவர். அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 5 உரை அனுப்பி இதில் ஒன்றை நீங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறப்ப ஜும்மா என்பதை ஒரு அழகான ஒரு மீடியாவை, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு மீடியாவை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க கெட்டதுக்கு பயன்படுத்தினார்கள். இதனுடைய நன்மை மக்களுக்கு போய் சேருவதற்கு தடையாக நின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம பகுதிகளில் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஜும்மா தமிழில் நடத்தக்கூடாதும்பாங்க, அரபியில் தான் நடத்தணும். ஜும்மா உரையெல்லாம் என்ன செய்யுது, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் குத்துபா அரபியில் தான் பண்ணுவாங்க. யாருக்கு விளங்கு, அஜர்த்துக்கு அரபி தெரியாது, அதுக்கு ஒரு புக்கு போட்டுருக்குறாங்க, பார்த்து வாசிப்பார், தான் அவருக்கு அரபி தெரியாது, அரபியில் சரளமாக பேசக்கூடாதுன்னு தெரியாது, வாசிக்க தெரியும். அவர் குத்துபா கித்தாப்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது ரபியுல் அவ்வலுக்கு உள்ளது 4 குத்துபா, ரபியுல் ஆஹிருக்கு 4 குத்துபான்னு அதை முதல் வாரம் 2ஆம் வாரம்னு போட்டிருப்பாங்க. அஜர்த்து என்ன செய்வார்னா அந்த புக்கை வச்சுக்கிட்டு என்ன செய்வார், நம்ம காலித் அலி இம்சாவெலாம் ஜும்மா பார்த்து தான் படிப்பார். அந்த ஜும்மாவுடைய உரைகளை அப்படி தான் நடத்தி கொண்டு இருந்தாங்க. அதில் என்ன இருக்குது, மக்களுக்கு எதுவுமே விளங்காது, விளங்கிடக்கூடாது. அதையும் செஞ்சாங்கன்னு கேட்டால் முத்தவள்ளிமார்கள் எனத்தையா பேசி விட்டு போயிடாத, அங்கே நமக்கு எதிராக மக்கள்லாம் வந்துடக்கூடாது, விலங்குகளை என்னை அரபியில் வாசி விட்டு போ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த மாதிரி அரபியில் எழுதப்பட்ட சில ஹுத்பா புஸ்தகங்களை வைத்து கொண்டு அதை செஞ்சாங்க. ஹுத்பாவில் போய் மார்க்கத்தை அறிந்து இருப்பார்களே. ஆனால் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம்ல, ஷிர்க்கிலிருந்து விதத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எவ்வளோ பாடுபடுறோம், இது தேவை இருந்திருக்காது. ஒழுங்காக வார்த்தெடுக்கப்பட்டு வந்திருப்பாங்க. பள்ளியாசலுக்கு போகிறோம், அவர் அரபி நடத்தி வாசிப்பார், திருப்பி நீங்கள் வந்துடுவீங்க. அதில் என்ன நன்மை, உங்களுக்கு ஒரு செய்தியும் கிடைக்காது, மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு அறிவுமே கிடைக்காது. அந்த மாதிரி எந்த அளவுக்குலாம் இருக்கும் என்று கேட்டால், அந்த ஹுத்பா கித்தாப் இன்றைக்கி வச்சு பாருங்க, மதரசா எந்த ஊர்களெல்லாம் அரபியில் அந்த ஹுத்பா ஓதுறார்களோ அந்த ஹுத்பா கித்தாப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த ராஜாக்களை எல்லாம் பாராட்டி வரும். எங்களுடைய ராஜாவுடைய அந்த ராஜாவுடைய ஆட்சியை வலுப்படுத்தி வைப்பாயாக, அல்லாஹும் ஐயீது முல்கஹு சுல்தானகு வாப்பிது அதுலஹு எஹசானகு, யாரெல்லாம் இந்த மன்னர்னா இப்போ மோடிக்கு சொல்கிறாங்க, இப்போ வாசிக்கிறாங்க, இந்த ராஜாவுடைய ஆட்சியை வலுப்படுத்துவாயாக. அதை உட்காந்து படிக்கிறாங்க. ஜும்மா உரையில் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறோன்னு விளங்காமல் இங்கே ஆட்சியங்களா இருக்குது, அவங்களுடைய ஆட்சியை வலுப்படுத்தி வைப்பாயாக, நிலைக்க செய்வாயாகன்னு அதுக்கு அர்த்தம் இவருக்கும் தெரியாது. அப்போ இந்த ஹுத்பாங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கிதாபுகளை வைத்து என்ன செய்கிறது, படிக்கிறாங்களே தவிர, இன்னும் சொல்ல போனால் பெரிய உலமாக்களுக்கு மத்தியில் பெரிய பயங்கரமான கர்பலா அளவுக்கு சண்டை. இது தமிழ் மொழியில் ஹுத்பா செய்யலாமா இல்லையா என்று இந்த தௌஹீதெல்லாம் வருவதற்கு முன்னாடி பெரிய சண்டை நடந்து, ராஜகிரிங்கிற ஊரில் எல்லா உலமாக்களும் கூடி கடைசியாக அவங்க தமிழ்லையும் செஞ்சுட்டு போகிறாங்க, அரபிலையும் கொஞ்சம் செஞ்சுட்டு தமிழ்லையும் செய்யட்டும்னு அப்போ ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் தமிழில் இந்த பயான் பண்ணக்கூடிய சில நிலைமைகள் உண்டானே. அதுக்கு ஹராம் ஆகிட்டு இருந்தாங்க. தமிழ் காபீர் பாஷை,
தமிழ் வந்து இஸ்லாமியர் பாஷையில் காஃபிர் பாஷையில் எப்படி மெம்பரில் இருந்துட்டு பேசுகிறது என்கிற மாதிரியெல்லாம் மக்களை மூளைச்செலவு பண்ணி அழகான ஒரு மீடியா இந்த ஜும்மாங்கிறது மூலமாக மக்களை எவ்வளவோ நல்வழிப்படுத்தலாம். அந்த வாசலெல்லாம் அடைத்தார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய எழுச்சியினால் அவங்க வேறு கருத்தில் உள்ளவங்க கூட தமிழில் பேசுகிறாங்க. இப்போ அந்த எழுதுனதை வச்சு படிக்கிறது இல்லை, சுயமாக சில மார்க்க கருத்தில் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி பேசுகிறார்கள். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னொரு தவறும் செய்கிறார்கள். இந்த ஜும்மாவை பெண்கள் அனுமதிக்கிறது கிடையாது. ஜும்மாவுக்கு பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பினா வீட்டில் தொழுது கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வர விரும்பினார்கள்னா நம்ம அனுமதிக்கணுமா இல்லையா? ரசூல்லா என்ன சொன்னாங்களா, தமனோ இமா அல்லாஹிரல் மசாஜிது, பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்தார்கள்னா தடுக்காதீங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது என்று ரசூல்லா தடை செஞ்சுருந்தாங்க. ரசூல்லாவுடைய காலத்தில் 5 வேளை தொழுகைக்கும் பெண்கள் ஆண்கள் அளவுக்கு வரமாட்டாங்க, ஆனால் வருவாங்க. யாருக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. வீட்டில் தொழுது கொண்டாலும் அவங்களுக்கு சிறப்பு. பள்ளிக்கு வர விரும்பினாங்கன்னா தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்த காரணத்தினால ஜும்மா தொழுகை பெண்கள் வந்தார்கள். ரசூல்லாவுடைய காலத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு அம்மா அறிவிப்பு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் வரும், காஃபுல் குரானில் மஜீத் என்கிற சூறாவை வந்து ரசூல்லா மெம்பரில் அடிக்கடி ஓதுவாங்க. அதுக்கடுத்து நான் மனப்பாடம் பண்ணேங்கிறாங்க ஒரு அம்மா. அது பெண்கள் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஜும்மாவுடைய உரையில் ரசூல்லா அந்த காஃபுல் குரானில் மஜீதுங்கிற அந்த சூறாவை அடிக்கடி ஓதுவார்கள். அதை கேட்டுக்க நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பெண்கள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஜும்மா உரையை கேட்டிருக்கிறார்கள். அப்போ ஜும்மாவுக்கு வந்தார்கள்னு சொன்னால் அதை அலோவ் பண்ணணுமா இல்லையா? கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. தௌஹீத சிந்தனை உள்ள சில பள்ளிகளில் அனுமதிக்கிறாங்களே தவிர அனைத்து பள்ளிகள்லையும் அதை அனுமதிச்சாங்கன்னா நல்ல வார்த்தை அவங்களும் கேட்கும்ல, அவங்க நல்ல விஷயங்களை அறிந்திருப்பார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கெல்லாம் வந்து அஜர்த்து ஆம்பளைகளுக்கெல்லாம் பள்ளிவாச, பொம்பளைகளுக்கெல்லாம் தர்காண்டு ஆகிட்டாங்க. எதனால் அந்த தர்கா வழிபாடு அதிகமாகிடுச்சு, இதை வழிபாடு நினைக்கிறாங்க, ஏதோ நம்ம மார்க்கத்துக்கு இதாக செய்யணும்னு விரும்புகிறாங்க. பள்ளிவாசல் விட மாட்டேங்கிறாங்க, தர்காவை விட்றாங்க, அங்கே போயிட்டாங்க. தர்கா வழிபாடு பெண்கள்கிட்ட மிகைத்து போனதுக்கு காரணம் என்ன, நீங்கள் பள்ளிவாசம் உங்களுக்கு இல்லைன்னு விரட்டி விட்டீங்க. பள்ளிவாசல் இல்லாட்டா நான் தர்காவுக்கு போகிறோம், அங்கே வரட்ட மாட்டான்ல, அங்கே எவ்வளோ வந்தாலும் வருமானம் தானே, அது உண்டியலுக்கு தானே வச்சுருக்கிறான். அதனால் இந்த தர்காவுக்கு பெண்கள்லாம் போனது கூட காரணம் என்னன்னு கேட்டால், இஸ்லாம் இந்த ஹுத்துபாவை உரைகளை வந்து எதற்காக தந்துச்சோ அதை நாசமாக்கி விட்டார்கள். ரசூல்லாவுடைய அந்த உரையை பற்றி வரும்போது என்ன வரும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் உரை நிகழ்த்தினார்கள்னா கண்கள் சிவந்து விடும். உரை நிகழ்த்த ரசூல்லாவுக்கு அந்த ஆக்ரோஷமாக பேசும்பொழுது கண்கள் சிவந்து விடும், மயிர்கால்கள்லாம் எந்திரிச்சு முடிகள்லாம் அப்படி எந்திரிச்சு நின்றும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்துவார்கள், கேட்பவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த உரைகள் அமைக்கப்பட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும், மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கும். வார வாரம் பயான் பண்ணுறதுங்கிறது மார்க்க கடமையை ஒரு ஆக்கியிருக்கோமா, வார வாரம் வந்து கேட்டுட்டு தான் வைங்க, எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்டிருந்தா இந்த வயசான ஆளுக்கெல்லாம் தான் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தமிழில் பயான் கேட்டிருக்க மாட்டீங்க, இப்போ கொஞ்ச நாள் தான் கேட்பீங்க. அப்போ என்னத்தை போய் ஜும்மாவில் என்ன செய்வீங்க, அதனால தூங்குவாங்க எல்லாரும். ஜும்மாவில் அஜரத் பயான் பண்ணுவார், இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, புரிஞ்சா தானே கேட்பான். புரிகிற பாஷையில் நீங்கள் சொல்வதில் தூங்குவதற்கு தான் போவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஜும்மாவுக்கு முன்னாடியே வரணும்னு மார்க்கத்தில் சட்டம் இருந்தால் கூட எப்போ குத்துபா முடியுமோ அதை பார்த்து வருவாங்க. ஏன், நமக்கு புரிகிற பாஷையில் தொழுகை தானே போகணும். அப்போ 1 மணிக்கு காமத்துனா 12:59 தான் உள்ளே வருவாங்க. அதுக்கு முன்னாடி கேட்குற பயானுக்கெல்லாம் வர வேண்டியது மார்க்க கடமை, வந்து கேட்கணும்னு இருக்கிறது. ஆனால் கேட்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த மாதிரி செய்தி கொடுக்கல, அவங்களுக்கு புரிகிற பாஷையில் கொடுக்கல. நிறைய ஜும்மாவுக்கு வந்து பள்ளிவாசல் முத்தவள்ளிகள்லேருந்து, ஆட்சியில் உள்ளவர்கள்லேருந்து, அஜத்துமார்கள்லேருந்து ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்து இந்த ஜும்மாவுடைய பயன் மக்களுக்கு சேரக்கூடாது என்பதற்குரிய எல்லா வேலையும் செய்தார்கள். அதையெல்லாம் தகர்க்கிற விதமாக இப்போ ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு எல்லா பகுதியிலும் என்ன செய்கிறது, மார்க்க சம்பந்தமான செய்திகள் பேசப்படுது, குர்ஆன் சுன்னா பேசப்படுகிறது, ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் உண்டாகிறது. இது ஜும்மாவுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறதுனால இந்த செய்திகள் நீ தெரிஞ்சுக்கிறணும், ஜும்மாவோட ஒரு விஷயம் இருக்கிறது, நாம் அதை கட்டி காத்து இன்றைக்கி இந்த ஜும்மா உண்டாக்கிறோம் என்று கேட்டால் அதே மாதிரி ஆயிரமாக காத்துக்கொள்ளணும். இங்கே நடக்கிற தூக்கத்தில் ஒழுங்காக தான் ஆரம்பிப்பாங்க, பிறகு என்னவாயிரும் தெரியுமா, எல்லோரும் போகிற மாதிரி நம்மளும் போவோமேன்ட்டு என்ன செய்வாங்க, அரபிலே சொல்லுங்க, நீ அஜர்த்து பேசுகிறார், பஞ்சாயத்து வருது, பிரச்சனை வருது, நீங்கள் அரபியில் பேசுங்க, நாளைக்கு ஒருத்தவங்க சொல்லுவான், அரபியில் என்ன செய்வார், வாசிக்க ஆரம்பிச்சுடுவார். இப்படி போயிடக்கூடும், அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த ஜும்மா என்பது வந்து ஆக்ரோஷமாகவும் உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய விதமாகவும் இறையச்சத்தை ஊட்டுகிற விதமாகவும் ஆற்றப்படுகிற உரைக்கு பேர் தான் ஜும்மா. அந்த ஜும்மா உரையை வந்து இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், தக்க வைத்து கொள்ளணும். எந்த ஒரு தலையீடுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு எந்த முட்டுக்கட்டையும் இல்லாமல் அவங்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் செய்யணும். இந்த விஷயங்களை எல்லாம் ஜும்மாவை வைத்து நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்கிற ஒரு ஜும்மா சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை நம்ம பிறகு பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரியில், இப்போ நம்ம ஜும்மாவை இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவோட நம்ம வேலை முடிச்சாண்டா இல்லை. இந்த ஜும்மா எதுக்குன்னு கேட்டால் இங்கே உள்நாக கூடி நம்ம ஆலோசனை செய்து வேறு செயல் திட்டங்களை கையில் எடுப்பதற்கு தான் இதை பயன்படுத்தணும். இந்த ஜும்மாவில் ஆரம்பித்தோட இந்த ஒரு இடம் இருக்குதா, இதில் பெண்கள் பயான் வாரம் வைக்கலாம், ஆண்களுக்கு பயான் வைக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கான அலிஃபை சொல்லிக்கக்கூடிய அலிஃபையோடு சேர்த்து தீனியாத்துகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்தபுகளை வைக்கலாம், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தலாம். இப்படி பலவிதமான சமுதாய பணிகள் செய்யலாம். பல பணிகளுக்கு உரியதாக இந்த பள்ளிவாசல் நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி என்பது வெறும் தொழுகை கூடமாக மட்டும் இருக்கலை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி கட்டினாங்களே, அந்த பள்ளியில் தான் ஜக்காத்து பொருள்லாம் ஒரு பக்கம் குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பள்ளியில் தான் ஒட்டகங்கள்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த பள்ளியில் தான் கைதிகளை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பள்ளியில் தான் வெளிநாட்டு தலைவர்களை சந்தித்து பஞ்சாயத்து பேசுவாங்க. அப்போ படைகள் அனுப்புறக்கூடிய திட்டம் அங்கே தான் வகுக்கப்படும். அந்த பள்ளியில் தான் வழக்கு விசாரிக்கிற இடம் இருக்கும். பள்ளிவாசலுக்குள்ள அம்புட்டு வேலை மஸ்ஜித் நபவிக்குள்ளே தான் எல்லா விதமான தலைமை செயலகமே அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை செயலகம் எது? மஸ்ஜித் நபவி தான். அப்படிப்பட்டது. அதனால் இந்த பள்ளி என்பதை ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இதுக்கு வந்தோம் என்று இல்லாமல் இது உயிரோட்டமாக இருக்கணும். எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இங்கே வரணும், எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு சொல்லணும், எல்லாத்துக்கும் வழிகாட்டணும், எல்லாத்துக்கும் நம்மள என்ன செய்யணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்கி கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட திட்டங்களை இங்கே உள்ள நிர்வாக பொறுப்பெடுத்தவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.